அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல். பொன்ராஜ் தொடர்ந்த வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கின் பின்னணி விவரம் என்ன? நிச்சயமாக வணக்கம் ராஜேஷ். தாவேகா பெண் தொண்டர்களை இழிவாக பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய கோரி அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு ஆதரவாக பேட்டியளித்த பெண் தொண்டர்களை இழிவாக விமர்சித்ததாக அரசியல் விமர்சகரும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஆலோசகருமான பொன்ராஜுக்கு எதிராக கடந்த மார்ச் 26 தற்போதைய அமைச்சர்கள் நிர்மல்குமார், ராஜ்குமார் ஆகியோர் அளித்த புகார்களின் அடிப்படையில் மே 12 சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் கடலூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த இரு வழக்குகளையும் ரத்து செய்ய கோரி பொன்ராஜ் தாக்கல் செய்திருந்த மனுக்களை நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் விசாரித்தார். பொன்ராஜ் தரப்பில் யூடியூப் சேனலில் பேட்டியில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மட்டுமே மனுதாரர் பதிலளித்துள்ளார். மற்றபடி பெண்களுக்கு எதிராக உள்நோக்கத்துடன் கருத்து தெரிவிக்கவில்லை. தற்போது அமைச்சராக உள்ள இருவரும் தேர்தலுக்கு முன் அளித்த புகாரின் மீது புதிய அரசு பொறுப்பேற்ற பின் எந்தவித ஆரம்பகட்ட விசாரணையும் நடத்தாமல் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என வாதிடப்பட்டது. காவல்துறை தரப்பில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவரின் செயலாளராக பணியாற்றியவர் இது போல பேசியிருக்க கூடாது. அவரது பேச்சு ஒட்டுமொத்த பெண்களையும் குறிக்கும் வகையில் பொதுப்படையாகவே உள்ளது. மனுதாரரின் பேச்சு அடங்கிய வீடியோக்கள் இன்னும் இணையதளத்தில் உள்ளன. வழக்கு முதல் தகவல் அறிக்கை என்ற நிலையில் மட்டுமே உள்ளதால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என வாதம் முன்வைக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பொன்ராஜின் மனுக்கள் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இன்று இந்த மனுக்கள் மீதான தீர்ப்பு நீதிபதி பொன்ராஜ் அவர்களின் வாதங்களுக்கு ஏற்க மறுத்து அவரது மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.